Hearty congratulations my dear students. நீங்க எல்லாருமே rank list வந்து செக் பண்ணிருப்பீங்க. So rank listல வந்து mostly பாத்தீங்கன்னா எல்லாரோட நேமுமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So நம்ம இதுக்கு முன்னாடி previous வீடியோல நம்ம எல்லார்கிட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன, எல்லாரோட நேமுமே உங்களுடைய நேம் எல்லாம் rank listல வந்துரும் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய வீடியோஸ்ல. பட் அட் லாஸ்ட் ஃபைனலா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஹோப் கிடைச்சிருக்கும். So எல்லாரோட நேமுமே நம்மளுக்கு rank listல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So application உடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா 67,079 அப்ளிகேஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்ப ரேங்க் லிஸ்ட் வந்து 67,038 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபியூ ரிஜெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. ஒரு 41 பேருக்கு மட்டும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப்ல இல்ல. சோ அதனால நீங்க வராத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேனிக் ஆகாதீங்க. இந்த 41 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரல அப்படின்னாலும் திருப்பி ரீசெக் பண்ணி நம்மளுக்கு ஆடம் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்தவங்களா உங்களுடைய ரேங்க் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நல்ல ஹாப்பியான மூட்லயே ஹாப்பியான வைப்ல இருக்கிறீங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எல்லாம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனோ அல்லது கிரீவியன்ஸ் ரீஅட்ரஸல்ல போய் நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது, எந்த ப்ராசஸ்மே கிடையாது. இந்த ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறமா நம்மளுக்கு நடக்க போறது என்ன அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து கொடுப்பாங்க. 19 டிகிரி கோர்சஸ்க்கும் சரி ஃபார்மா டி எல்லாருக்குமே என்னன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டேபிள். நீங்க இந்த 4 ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். இந்த 4 ரவுண்ட் கவுன்சிலிங்ல எந்தெந்த டேட்ல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் கொடுப்பாங்க. இது பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸும் சரி, அது இல்லாம ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் சரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க. லிங்க் வந்து கவுன்சிலிங்க்கு ஆன்லைன்ல கொடுப்பாங்க. கவுன்சிலிங் உடைய அமௌண்ட் 250 rupees நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணுவீங்க. பேமெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகும். சோ அதோடைய அப்டேட்டுமே நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே கவுன்சிலிங் எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற 4 ரவுண்ட் கவுன்சிலிங்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரேங்க், கட் ஆஃப், அதுக்கப்புறம் எத்தனை நாள் நடக்கும், அந்த டேட் எல்லாமே நம்மளுக்கு தெளிவா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ அது ரிலீஸ் பண்ண பிறகு நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா போதும். சாய்ஸ் ஃபில்லிங்ல கரெக்டான சாய்ஸஸ் கொடுங்க. மேக்சிமம் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 160வது கட் ஆஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 19,466வது ரேங்க் வரைக்கும் 160 கட் ஆஃப் இருக்கு. இதே இது போன வருஷம் பாத்தீங்கன்னா 24,000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 160 கட் ஆஃப் இருந்துச்சு. சோ இந்த வருஷம் வந்து 150 வரைக்கும் நம்மளுக்கு இந்த 24,000 பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப லக்கியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க, லக்கி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ அதனால நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க கரெக்டா பண்ணீங்கன்னா சீட் வந்து கரெக்டா நம்ம வந்து எடுத்துடலாம். ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போறீங்க. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஜெனரல் கேட்டகரி எல்லாருமே. சோ அதோடைய கவுன்சிலிங் டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்லாம் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. திருப்பியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வைபோடைய ஹாப்பியான மூட்ல இருங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.